श्रेयान् स्वधर्मो विगुणः परधर्मात् स्वनुष्ठितात् स्वधर्मे निधनं श्रेयः परधर्मो भयावहः सुमुखश्चैकदन्तश्च कपिलो गजकर्णकः लम्बोदरश्च विकटो विघ्नराजो विनायकः धूमकेतुर्गणाध्यक्षः फालचन्द्रो गजाननः वक्रतुण्डः शूर्पकर्णो हेरम्भस्तन्दपूर्वजः कलासङ्ख्यानि नामानि यः पठेत् शृणुयादपि विद्यारम्भे विवाहे च प्रवेशे निर्गमे तथा संग्रामे सर्वकार्येषु विघ्नस्तस्य न जायते गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुरेव परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः वेदत्रयं कल्पसूत्रं सभाष्यं वेदयोपरः धिषणसुन्दरो रामस्तं वन्दे दीक्षितं गुरुं नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. ஜனமேஜய ராஜா ஆயிரக்கணக்கான பிராமணாலோட பாரதத்தை சொல்லணும்னு கேட்டுட்டார். அவர் சர்ப்பயாகம் பண்ணும் பொழுது உடனே இவர் சமீபத்தில் உட்காந்துருந்த வைசம்பாயனரை பார்த்து நீ சொல்லு அப்படின்னு சொன்னார். உடனே கட்டளை இட்டார். உடனே அதை ஏத்துட்ட வைசம்பாயனர் அந்தந்த யாகத்தோட ஹோம காரியங்களுக்கு இடையிடையில சபையில உட்கார்ந்துருந்த ஜனமேஜயர் கேட்டுட்டே இருக்க வைசம்பாயனரும் கொஞ்சம் கொஞ்சமா பாரதத்தை சொல்லிகிட்டே வந்தார். இங்கே ஜனமேஜய ராஜாவும் ஆயிரக்கணக்கான பிராமணாலும் பாரதத்தை கேட்டு அதனால் வைசம்பாயனரை வியாசர் சொல்ல சொல்லி ஆக்ஞை பண்ணார், கட்டளையிட்டார். இப்போ இங்கே என்னென்னா தர்மத்தை கேட்காம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறது உண்டு. பாப்பம் எல்லாம் பண்ணிட்டா பிராயச்சித்தம்னு ஒன்று பண்ணணும். தெரியும் பிராயச்சித்தம்னா என்னென்னா அது அது எந்தெந்த பாபத்துக்கு எப்படியெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணிக்கணும்னு சொல்லி தனியாக தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாபம் பண்ணவன் அவன் பாபம் பண்ணியிருக்கான், அதுக்காக பரிஷத்தை கூட்டுறான். இப்போ 4 நீதிபதிகள் கொண்ட குழு இப்படி எல்லாம் சொல்கிறா இல்லையா, கோர்ட்டில் கவர்மெண்ட்டை கூப்பிடுறது இல்லையா, அது மாதிரி இல்லாமல் அவனே தன்னோட தப்புக்கு நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் எனக்கு பிராயச்சித்தம் சொல்லுங்கன்னு கேட்கணும் பெரியவாளை. அவள் தசாவரா பரிஷத்துன்னு சொல்கிறது, 10க்கு கம்மி இல்லாதவாளான தர்மசாஸ்திரம் தெரிஞ்சவாளை கூப்பிட்டு ஒரு சபையை உண்டு பண்ணி அவளால் இவன் பிராயச்சித்தத்தை தெரிஞ்சுட்டு அனுஷ்டிக்கணும். அப்போ என்ன சொல்கிறார், இவன் பண்ண தப்புக்கு என்ன பிராயச்சித்தம் பரிகாரம்னு தெரிஞ்சு அவன் சொல்லலைன்னா, இந்த தர்மம் தெரிஞ்சவன் சொல்லலைன்னா பாபம்னு இருக்குது. தப்பாக சொன்னாலும் தப்பான பிராயச்சித்தத்தை சொன்னாலும் இவனை எனக்கு பிடிக்கல அதனால் இவனுக்கு கடுமையாக ஏதாவது பிராயச்சித்தத்தை விதிப்போம்னு தப்பான பிராயச்சித்தத்தை சொன்னாலும், இல்லை பிரயோஜனமே இல்லாத பிராயச்சித்தத்தை சொன்னாலும், அதாவது தப்பான பிராயச்சித்தத்தை விதித்தாலும் இவனுக்கு பாபம் நிறையா பாபம் வந்துடும்னு இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சபை நடக்கிறது, இந்த மாதிரி தன்னோட தப்புக்கு என்ன பிராயச்சித்தம்னு ஒருத்தன் கேட்கறதுக்கு பெரியவாளை கூப்பிட்டு சபை நடத்துகிறான். அந்த சபைக்கு ஒருத்தரை கூப்பிடவே இல்லை கூப்பிட்டும் அவர்கிட்ட இவன் கேட்கவே இல்லை அப்படின்னாலும், வேணும்னு அவாய்ட் பண்ணுறான் அப்படின்னாலும் சொல்லக்கூடாதுன்னு இருக்குது. இது பொதுவாக தெரிஞ்ச விஷயந்தானே அப்படின்னாலும் இல்லை, சில விஷயங்களில் கேட்டு தான் சொல்லணும், கேட்காம சொல்லக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரமே சொல்கிறது. நமக்கு இலகுன மனசு, ஒருத்தன் கஷ்டப்பட்டா பொறுக்காது, அதனால ஓட போய் அவனுக்கு ஏதாவது சொல்லணும்னு நம்ம சொல்கிற எண்ணம் சரிதான். ஆனால் பர்டிகுலராக சில விஷயங்களில் கேட்காம சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் அவமானப்படுறது மட்டும் இல்லாமல் அந்த விஷயத்துக்கான கௌரவமும் போயிடும். இப்போ நீங்கள் வாக்குனால ஒரு தர்மத்தை தானே சொல்ல போகிறது, அந்த தர்மத்தையும் சேர்த்து அவன் நிராகரிக்கிறான் உங்களை மட்டும் இல்லாமல். அதனால் அதுவும் ஒரு பாபத்துக்கு காரணமாயிடும். அதனால் சொல்லக்கூடாது அப்படின்றது. அதனால் இந்த மாதிரி உயர்வான விஷயங்கள், இப்போ பாரதம்ங்கிறது எல்லாருக்கும் தேவை தான், எல்லோரும் தெரிஞ்சுன்னா நல்லது தான், அது வியாசருக்கு தெரியும். ஆனாலும் யாராவது பாரதத்தை சொல்லுங்கன்னு கேட்டு சொன்னால் தான் அந்த பாரதத்துக்கு மரியாதை. அது மாதிரி இங்கே ஆயிரக்கணக்கான பிராமணாலாம் அது ஏன்னா யாகம் நடக்கிறது இல்லையா, அதனால் நிறையா பிராமணா இருப்பா. யாகமெல்லாம் நடக்கும்போது அதுக்கு நிறையா ஒத்தாசை பண்ணணும், கூப்பிடாமல் கூட போகணும்னு இருக்குது யாகத்துக்கு. வைதிக காரியம் மாதிரி வைதிக காரியம் கூப்பிடல நம்ம போனால் சரியாக இருக்காதுங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. யாகமெல்லாம் யார் பண்ணாலும் அந்த யாகத்துக்கு நாம் போகணும், போய் நம்மளால் முடிஞ்ச ஒத்தாசையே பண்ணணும். ஏன்னா இந்த யாகம்னு சொல்கிறது பெரும்பாலும் லோகத்துக்கு பெரிய நன்மையை கொடுக்கும். நாம் இப்போ ஹோமம் பண்ணுறோம், ஹோமமும் யாகமும் வேறு வேறு. இப்போ கோவிலில் சண்டி யாகம் நடக்கிறது, இதெல்லாம் போடுறா ஆகம ரீதியாக அது யாகம்னு சொல்கிறது சில விஷயங்களுக்கு பொருந்தும், அந்த விஷயம் தனி. ஆனால் வேதம் சொன்ன யாகம்ங்கிறது அது ஒரு நாளில் ஆரம்பித்து பல நாள் வரைக்கும் யாகங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த மகாபாரதம் சொல்லப்பட்டதே அந்த யாகம் 12 வருஷம் பண்ணுறதான சத்திரம்னு சொல்லப்படுற யாகம். ஆனால் அது கலியில் கிடையாது, பல வருஷம் பண்ணுற யாகம் எல்லாம் கலியில் கிடையாது. இப்போ பல நாட்கள் பண்ணுற யாகம் வரைக்கும் இருக்குது. இது வேதத்தில் சொல்லப்பட்டது. இந்த யாகத்துக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச அது நடக்கிறதுன்னு தெரிஞ்சாலே
அதுக்கு போய் என்ன ஒத்தாசை பண்ணலாம்னோ அந்த யாகத்தை போய் பார்க்கணும். அந்த அவபிருத்த ஸ்நானத்துல எல்லாம் போய் கலந்துட்டாலே இந்த பெரிய பெரிய பாபங்கள்லாம் போகும். யாகம் முடிஞ்சோடனே அவபிருத்த ஸ்நானம்னு ஒன்று பண்ணுவா. அந்த ஸ்நானத்தில் போய் கலந்துட்டா எவ்வளவோ பாபம் போகும் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு யாகம் பண்ணுறவா அப்படிங்கிறவாலே ரொம்ப கம்மி. இந்தியான்னு பார்த்தா 120 கோடி பிராமணா அது இதுன்னு சுருக்கி போயிட்டே இருந்தோம்னா லட்சக்கணக்கிலையாவது இருக்கணும் இல்லையா, இல்லை ஆயிரக்கணக்கிலையாவது இருக்கணும் இல்லையா. ஆனால் யாகம் பண்ணுறவாங்கிறவா 100 கணக்கில் தான் இருக்கா. அவ்வளோதான் இருக்கா யாகம் பண்ணுறவாளே. ஆனால் இந்த யாகம் பண்ணுறதுனால தான் மழை பெய்யுது அப்படின்னு இருக்குது. அதை பண்ணுறவாளே ரொம்ப கம்மியாக போயிட்டா. அதனால் அப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியல. யாகங்கிறது எல்லாரும் பண்ண வேண்டியது தான். ஆனாலும் அதுக்கு நிறையா நியமங்கள் இருக்குது. அதோட ஒவ்வொரு ஸ்டேஜையும் நம்ம கடந்து வர வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பண்ண முடியறது, புண்ணியம் பண்ண முடியலை. இது எப்படியா இருந்தாலும் இந்த யாகங்கிறதுக்கு மரியாதை கொடுக்கணும். அந்த யாகம் நடந்ததுன்னா தெரிஞ்சதுனாலே அங்கே போகணும். இந்த ஊரில் நடக்குதுன்னு நமக்கு காதில் விழுந்தாலே அங்கே போகணும். கூப்பிடாமல் போகிற இடம் இதெல்லாம் போகணும். அங்கே போய் ஏதாவது ஒத்தாசை பண்ண முடியுமான்னு தெரிஞ்சுட்டு பண்ண வேண்டியது. இப்போது இந்த யாகம் நடக்கும் பொழுது தான் ஜனமேஜயர் இந்த பாரதத்தை கேட்கணும், நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் ஆக்ஞை பண்ணி வைசம்பாயனர் இதை சொல்கிறார். அப்பையும் உடனே சொன்ன வேதத்துக்கு முழுக்க சொன்னாரான்னு கேட்டால் அப்படி இல்லை. இந்த யாகத்தில் ஹோம காரியங்களுக்கு இடையில சபையில் இருக்கிறவா எல்லாரும் ஜனமேஜயர் கேட்க கேட்க அந்த பாரதத்தை தெரிஞ்சுட்டார். அப்போ அடிக்கடி திரும்பவும் கேட்குறாரு. நீங்கள் ஆரம்பிச்சிட்டேலே அவ்வளோதான், இந்த ஹோம காரியம் முடிஞ்சது, உடனே நீங்கள் ஆரம்பிங்கங்கிற ஒவ்வொரு தடவையும் போய் கேட்குறாரு. ஏன்னா இது பாகவதத்துலேயும் சுகர் தசாவதாரத்தையும் சுருக்கமாக முடிச்சாருனோ, அதுக்கப்புறம் பரீட்சித் இதை நீங்கள் எனக்கு விரிவாக சொல்லுங்கன்னு வாய் விட்டு கேட்டாருனோ, அதுக்கப்புறம் அவர் விரிவாக சொன்னார் சொல்றது உண்டு. அதனால பல விஷயங்களை வாயை விட்டு கேட்கணும். அதில் ஒன்றும் குறைஞ்சு போயிட மாட்டோம். வாயை விட்டு இதை பற்றி நீங்கள் தெளிவாக சொல்லுங்க, இதை பற்றி சொல்லுங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டியவன் தான் வாய் விட்டு சொல்லணும். ஆனால் இன்னைக்கு சூழல் அப்படி இல்லை. எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு நாம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை. ஒரு சிலருக்கு கேட்க தெரியும், சிலருக்கு கேட்க கூட தெரியாது. கேட்கணுங்கிறதையாவது நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அதெல்லாம் சரி. ஆனால் பொதுவாக மரியாதைங்கிறது அந்த விஷயத்தை திரும்பவும் நாம கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி தான் ஜனமேஜயர் பண்ணேன். தான் யாகத்துக்கு வந்திருக்கோம், அவருக்கு யாக தட்சிணை கொடுக்க போகிறோம், அதனால் நம்ம சொன்னால் நமக்கு அவன் மரியாதையாக சொல்லணும். நம்ம திரும்பவும் கேட்குற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கல. அவர் ஒவ்வொரு தடவையும், ஏன்னா இப்போ யாகம், இப்போ ஹோமம்னு வைதிக காரியம் இத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு அத்தனை மணிக்கு முடிஞ்சு போயிடும். ஒரு ஹோமம் பண்றோம்னா இத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு அத்தனை மணிக்கு முடிஞ்சுன்னா அது ஒரே வேலையாக தான் பெரும்பாலும் இருக்கும். ஆனால் இந்த யாகம்ங்கிறது அநேக வேலைகள் இருக்கும். இது இந்த 12 வருஷம் நடந்ததுன்னா இந்த ஜனமேஜய யாகம் அவ்வளோ வருஷம் நடக்கல. இது பெரிய யாகம்னா பல நாள் நடக்கிறது, 10 நாள் நடக்கிறது, 12 நாள் நடக்கிறதுனா 12 நாளும் 24 மணி நேரமும் பண்ணிகிட்டே இருக்க போகிறதில்லை. அந்தந்த காரியத்தை இந்தந்த காலத்தில் தான் பண்ணணும்னு இருக்கும். அதனால அந்தந்த ஹோம கிரியைகளை எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட கேப் இருக்கும். திரும்பவும் அதாவது இதுக்கு ஓய்வு கிடைக்கும் பொழுது எல்லாமே ஜனமேஜயர் வைசம்பாயனர்கிட்ட இந்த பாரதத்தை இது வரைக்கும் சொல்லியிருக்கேன், இதுக்கப்புறம் சொல்லுங்கன்னு கேட்டு வைசம்பாயனர் இந்த பாரதம் முழுக்க சொன்னார். இந்த பாரதத்தில் என்னென்ன முக்கியமான அம்சம் இருக்குது அப்படிங்கிறத அவரே சொல்லிடுறார். ஏன்னா இந்த அனுக்கிரமணிக்கா பருவமே என்னென்னா, பாரதம்னா என்னங்கிறத எவ்வளவு சுருக்கமாக நம்ம மூளையில் ஏற்ற முடியுமோ அதுக்கான முயற்சி தான் இந்த அனுக்கிரமணிக்கா பருவம். அதனால் இந்த பாரதத்தோட முக்கியமான விஷயங்களை சொல்கிறார். குருவம்சத்தோட அபிவிருத்தி அது சொல்லப்பட்டிருக்கு. விஸ்தாரம் குருவம்சஸ்ய, குருவம்சத்தோட அபிவிருத்தி சொல்லப்பட்டிருக்கு. அது எவ்வளவு பெருசாக இருந்தது அப்படிங்கிறது. காந்தாரியாக தர்மசீலதாம், இந்த காந்தாரி இருக்காளே அவளோட தர்ம ஒழுக்கத்தை பற்றி சொல்கிறது. அதுக்கப்புறம் விதுரரோட புத்தியை பற்றி சொல்கிறது. அதுக்கப்புறம் குந்தியோட தைரியத்தை பற்றி சொல்கிறது. அதுக்கப்புறம் வாசுதேவரான கிருஷ்ணரோட மகிமையை பற்றி சொல்கிறது. அதுக்கப்புறம் பாண்டவாலோட சத்தியத்தை பற்றி சொல்கிறது. அவள் எடுத்துட்ட விஷயத்தை எப்படி கடைபிடிச்சா, உண்மையாக இருந்தா அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது. திருதராஷ்டிர புத்திரர்களோட கெட்ட செய்கையை பற்றி சொல்கிறது. அதுக்கப்புறம் பகவானான கிருஷ்ணத்வைபாயன மகரிஷி இருக்காரே, அவர் இது எல்லாத்தையும் விரிவாக தெளிவாக சொன்னார் அப்படின்னு மகாபாரதத்தோட முக்கிய பாயிண்ட் என்னென்னங்கிறத சொல்லிடுறார். குருவம்சத்தோட அபிவிருத்தி, காந்தாரி தர்மத்தை எப்படி கடைபிடிச்சா ஒழுக்கமாக, விதுரரோட புத்தி, குந்தியோட தைரியம், வாசுதேவரோட மகிமை, பாண்டவாலோட சத்தியம், திருதராஷ்டிரபுத்திராலோட கெட்ட எண்ணம் செய்க, இது எல்லாம் மகாபாரதத்தோட முக்கியமான விஷயங்கள். இது எல்லாத்தையும் பகவானான வியாசாச்சாரியர் சொன்னார். அது மட்டும் சொல்லலை, அதுக்கப்புறம் அது எவ்வளோ பெருசாக சொன்னாருங்கிறதையும் சொல்கிறார். புண்ணிய காரியம் பண்ணவாளோட உபாக்கியானங்கள், அதாவது கிளைக்கதைகள் எல்லாத்தையும் சேர்த்து 100,000 ஸ்லோகம், அதாவது 1,00,000 ஸ்லோகமாக இந்த பாரதத்தை வியாசர் பண்ணார். இது கேட்கத்தக்கதுன்னு எதெல்லாம் சொல்கிறதோ அதுல எல்லாம் ரொம்ப உயர்வானது, எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. எதெல்லாம் கேட்க வேண்டியது தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு இருக்கோ அது எல்லாத்துலேயும் இதுதான் உயர்வானது, ரொம்ப உயர்வான விஷயம்.
உபாக்கியானங்கள்லாம் இல்லாமல், அதாவது இந்த மெயின் பிளாட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, நேரான கதை, கிளைக்கதைகளை எல்லாம் தவிர்த்து நேர் ஸ்டோரி, இது எவ்வளவு அப்படின்னா உபாக்கியானங்கள்லாம் இல்லாமல் 24,000 ஸ்லோகமாக பாரத கிரந்தத்தை பண்ணார். கிளைக்கதைகள் எல்லாத்தோட சேர்த்து பாரதத்தோட மொத்த ஸ்லோக சங்கியை என்ன, ஸ்லோக எண்ணிக்கை 100,000. கிளைக்கதைகள்லாம் எடுத்துவிட்டு உபாக்கியானங்களை எல்லாம் எடுத்துட்டு மெயின் கதையாக சொன்னால் 24,000 ஸ்லோகமாக பாரதத்தை பண்ணார். இவ்வளவு தான் பாரதம்னு வித்வான்களால் சொல்லப்பட்டு. சரி, இப்படி சொல்லியிருக்காரே, அடுத்து ஏதாவது பண்ணியிருக்காரான்னு பார்த்தா அதுக்கப்புறமும் சொல்கிறார். அதாவது 100,000 ஸ்லோகத்தையும் ஒருத்தன் படிக்க முடியாது, உபாக்கியானம் எல்லாத்தையும் கேட்டு முடிக்க முடியாது. அதனால் இந்த உபாக்கியானம் இல்லாமல் எது முக்கியமோ அந்த முக்கியமான கதையை மட்டும்னு சொல்லி 24,000 சுருக்கி சொன்னேன். அதுக்கப்புறமும் சுருக்கி சொல்கிறேன். அந்த பாரதத்தில் இருக்கிற எல்லா பருவங்களில் என்னென்ன விஷயம் இருக்கோ அந்த அத்தனை விஷயத்தையும் சுருக்கி 150 ஸ்லோகமாக ஆக்கி அதை அனுக்கிரமணிக்கா அத்தியாயமாக ஆக்கினேன். அதுதான் இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கிற அத்தியாயம். இந்த முதல்ல அனுக்கிரமணிக்கா பருவம், அனுக்கிரமணிக்கா அத்தியாயத்தை கேட்டோம்னா மகாபாரதத்தோட விஷய சாரம் என்னங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். அதாவது தத்துவ ரீதியாக என்னங்கிறது புரியாது. அது அந்தந்த கதையை படித்தா, அந்தந்த சூழலை படித்தா என்ன மனநிலை இருந்தது இத்தனைத்தையும் பார்த்தா தான் சாரம் புரியும். இது என்னென்னா அதோட முக்கியமான கதை என்ன, கதை சுருக்கம் என்ன அப்படிங்கிறத இந்த அனுக்கிரமணிக்க அத்தியாயத்தில் சுருக்கமாக சொல்லிட்டேன். அப்படின்னா எப்படி பண்ணியிருக்காரு, 3ஆக பிரிக்கிறார். முதல்ல ரொம்ப விரிவாக 1,00,000 ஸ்லோகம், அதாவது 100,000 ஸ்லோகமாக பண்ணார். அதுக்கப்புறம் உபாக்கியானங்களெல்லாம் எடுத்துட்டா 24,000 ஸ்லோகமாக கொடுக்குறார். அது முக்கிய கதைகள் மட்டும். அதுக்கப்புறம் அதையும் சுருக்கி 150 ஸ்லோகமாக்கிடுறார். அதுக்கு அனுக்கிரமணிக்க அத்தியாயம்னு பேர். அதுதான் முதல் அத்தியாயம். அதை இன்னும் சுருக்கமாக பண்ணியிருக்கார். இந்த உத்கிருஷ்டமான, அதாவது உயர்வானதான, ஏற்கத்தக்கதான இந்த இதிகாசத்தை பண்ணி சமர்த்தரான துவைபாயனர் இந்த மகாபாரத்தை எப்படி சிஷ்யாளுக்கு சொல்லி வைக்கிறதுன்னு அவருக்கு ஒரே சிந்தனை வந்துடுது, யோசனை வந்துடுது. இவ்வளோ பெருசுக்கு இருக்குது, இது என் மனசுக்குள்ளே இருக்குது. ஏன்னா இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், வியாசர் இது எல்லாத்தையும் பார்த்தாருன்னு தான் ஆரம்பிக்கிறேன். அதனால் இது எல்லாத்தையும் அவர் ஒரு தடவை ஓட்டி பார்த்துட்டார் மனசுக்குள்ளே. நம்ம படத்தை எப்படி டிவியில் போட்டு ஒரு தடவை பார்க்குறோமோ அது மாதிரி அவர் மனசோட வேகம் தெரியும் இல்லையா, மனசோட வேகத்தை விட ஒரு வேகம் கிடையாது, வாயு எதுவுமே மனோ வேகத்துக்கு ஈடு கிடையாது. அதனால் மனசுனால பார்த்தா எவ்வளவு பெரிய விஷயத்தையும் வேகமாக பார்த்து முடிச்சிட முடியும் இல்லையா. அதனால் அவர் மனசுனால வேற பார்த்துருக்கார். அதனால் அவர் ஒரு தடவை மொத்த மகாபாரதத்தையும் ஓட்டி பார்த்துட்டார் மனசுக்குள்ளே. இப்போ இதை வெளியில் சொல்லணும், வெளியில் சிஷ்யால் எல்லாருக்கும் சொல்லி வைக்கணும். அதை எப்படி சொல்லி வைக்கிறது அப்படிங்கிற யோசனை வந்துடுது. எப்போதுமே சிந்தனைக்கும் செயலுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். சிந்தனை க்ஷணத்துக்கும் கம்மியான பொழுதில் வந்துடும். அதை செயலுருவாக்கம் பண்ணணும்னா அதுக்கு பெரிய பிரயத்தனம் தேவைப்படும். அது மாதிரி தான் இங்கே அவருக்கு மனசுக்குள்ளே மகாபாரதம் வந்துடுது. இப்போ இந்த மகாபாரதத்தை இப்போ சிஷ்யாளுக்கு சொல்லி வைக்கணும். அப்போ அதுக்கு ஒரு ப்ராசஸ் பண்ணணும் இல்லையா, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு அவருக்கு யோசனை வந்துடுது. கிருஷ்ண துவைபாயன மகரிஷி, அதாவது வியாச மகரிஷியோட அந்த சிந்தனையை தெரிஞ்சுட்டு ஸ்லோகம் எல்லாத்துக்குமான பிதாவான பகவான் பிரம்மதேவர் அந்த வியாசரை சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் நன்மை பண்ணுறதுக்காகவும் நேராகவே வந்துட்டார். அவருக்கு காட்சி கொடுத்துட்டார். இந்த இடத்துல நம்ம 2 விஷயத்தை கவனிக்கணும். இந்த மொத்த வம்சத்தோட தொடக்கம் பிரம்மதேவர். ஏன்னா பிரம்மா கிட்டேருந்து அப்படியே சிருஷ்டி கிரமத்தில் பார்த்துட்டே வந்தோம். அதுக்கப்புறமா சூரியன், அதுக்கப்புறம் சூரிய புத்திரர்களான மனு புத்திரர்களானவர், அப்புறம் அவாகிட்டேருந்து இந்த மொத்த வம்சமும் வந்தது அப்படின்னு தெரியுது. குரு வம்சம் முழுக்க வந்தது. அதனால் இந்த மொத்தத்துக்கும் ஆரம்பம் யாருன்னா பிதாமகரான பிரம்மதேவர். அதனால் கிட்டத்தட்ட அவரோட ஜென்ரேஷன் தொடர்பானது இந்த மகாபாரதம். அதே மாதிரி இதை பற்றி கவலைப்பட்டு இருக்கிற வியாசருக்கும் இந்த மகாபாரதத்துக்கும் தொடர்பு இருக்குது. ஸோ அந்த தொடர்பு இருக்கிற 2 பேரும் ஒருத்தர் கவலைப்பட இன்னொருத்தர் அவரை தேத்துறார். நீ கவலைப்படாத, அதுக்கு நான் வழி பண்ணுறேன் அப்படின்னு. இதை நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். பெரிய கஷ்டங்கள் வந்தது அப்படின்னா பகவானே இறங்கி வருவார். அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், பெரியவாளை போய் ஆண்டணும். ஏன்னா நம்மளாலே எல்லாம் முடிஞ்சிருந்தா, நம்ம அறிவாளி தான், நமக்கு எல்லா யோசனையும் இருக்குதா, இருக்கட்டும், அது ஒரு பக்கம். ஆனாலும் பெரியவாளை போய் அண்டினால் நிச்சயம் நமக்கு கிடைக்காத தீர்வெல்லாம் கூட கிடைக்கும். இந்த இடத்துல வியாசரோட மனசை பிரம்மா புரிஞ்சுட்டு பிரம்மாவே கேட்காமையே வந்துட்டார். காட்சி கொடுத்து நம்ம பிரம்மாவை நேரில் பார்த்தா எப்படி இருக்கும், உடனே வியாசர் அப்படியே திகச்சு போய் கையை கூப்பி தலை வணங்கி அதுக்கப்புறம் ரிஷிகள் தனியாக இருக்க மாட்டான், நிறையா ரிஷி கூட்டம் இருக்கும் இல்லையா, அப்படி எல்லா ரிஷிகளும் சேர்ந்து பிரம்மாவுக்கு ஆசனத்தை கொடுத்து உயர்வான ஆசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிறவரான ஹிரண்யகர்பரை உட்கார வச்சார். இங்கே இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். யாராவது முக்கியமாக வந்தால் அவளுக்கு இப்போ நம்ம பூஜைன்னு ஒன்று பண்ணுறோம் இல்லையா, அது மனுஷாலை எப்படி கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம். அதிதி அனித்தியம் ஆகதோ எஸ்மாத் தஸ்மாத் அதிதி ருச்சியதே.
நித்தியம் ஆற்றுக்கு வந்துட்டு போகிறவனா அதித்தின்னு சொல்ல முடியாது. எப்பயாவது வரவனா தான் அதித்தின்னு சொல்லணும். திதினா தினம்னு அர்த்தம். தினந்தோறும் வராதவன் அதித்தின்னு அங்கே அர்த்தம். ஆற்றுக்கு யாராவது வந்தால் அவளை நல்லபடியாக நாம் பார்த்துக்கணும். அவளை அது தங்கறதுக்கு வந்தாலும் சரி, சாதாரணமாக பார்க்க வந்தாலும் சரி, அவளை எப்படி கவனிக்கணுங்கிறது தான் பூஜை நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. ஆவாகனம், இங்கே ஆஹ்வானம், அழைப்பது. அதுக்கப்புறம் ஆசனம், அவள் வந்தோடனே வந்த வேகத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டு அனுப்பக்கூடாது. வாங்கோ உட்காருங்கோ, ஆசனம் கொடுக்கணும். ஆசனம் கொடுத்து ஒரு 2 நிமிஷம் உட்காந்துட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் காலெலும்பு தீர்த்தம் கொடுக்குறது, அதுதான் பாத்தியம். கையெலும்பு தீர்த்தம் கொடுக்குறது, அதுதான் அர்க்கியம். அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு தூத்தம் கொடுக்குறது. அவள் உடனே கேட்டால் உடனே கொடுக்கலாம், அது வேற மரியாதையோட இது. அதுக்கப்புறம் அவளுக்கு தீர்த்தம் கொடுக்குறது. அதுக்கப்புறம் அவகிட்ட விஷயங்களை எல்லாம் கேட்கணும். எங்கே என்ன ஏதுன்னு. அதுவே தங்கறதுக்கு வந்திருக்கா, பூஜைக்கு தகுந்தவார்னா அதுக்கப்புறம் அவளுக்கு ஸ்நானத்துக்கு அனுப்புறது. அதுக்கப்புறம் அதெல்லாம் அடுத்து. ஆனால் முதல்ல யாராவது வந்தால் அவளை உட்கார வச்சு நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு குசல பிரச்சனமெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எதுக்கு வந்தேன்னு கேட்கணும். வந்தோடனே எதுக்கு வந்த அப்படின்னு வாசலில் நிப்பாட்டி கேட்குறதோ, இல்லை உட்கார வச்சோடனே எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறதோ, இதெல்லாம் செய்யக்கூடாது. முதல்ல அவளை கம்ஃபர்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிக்கணும். உடனே அது ஜாக்கிரதையாக, இந்த காலத்தில் எல்லாத்துலேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரையாவது கூப்பிட்டு நடு வீட்டில் உட்கார வச்சு பிரச்சனையை கிளப்பிக்கக்கூடாது. பொதுவாக பெரியவா யாராவது வந்தா, பொதுவாக மதிக்க வேண்டியவா வந்தா அவாகிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறத சொன்னேன். சரியா? அது எல்லாத்துக்கும் இடம் பொருள் ஏவல் இருக்குது. அதை பொறுத்து தான் எல்லாத்தையும் அனுஷ்டிக்கணும். எங்கே மரியாதை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை எப்படி கொடுக்கணுங்கிறத இந்த இடத்துல சொன்னேன். அதனால் ஏன்னா இந்த எல்லா இடத்துலையும் ரிஷிகள்லாம் சேர்ந்தா உட்காந்தா ஆசனம் கொடுத்தா அவளை உட்கார வச்சா. அதுதான் அங்கே இருக்கே உட்காருன்னு சொல்லக்கூடாது. இங்கே உட்காருங்கோ அப்படின்னு எங்கே உட்காரணும்னு காமிக்கணும். அதான் ஆசனம் கொடுக்குறதுன்னு பேர். அப்போது இந்த பிரம்மாவே வந்திருக்காரு நம்ம ஆசிரமத்துக்குன்னோன்னா அவர் உயர்வான ஆசனத்தை போட்டு அங்கே ஹிரண்ய கர்ப்பரை உட்கார வச்சார். பிரம்மாவுக்கு ஹிரண்ய கர்ப்பர்னு பேர். அவரை உட்கார வச்சுட்டு அந்த ஆசனத்துக்கு பக்கத்துலேயே வியாச பகவான் நின்றுன்றது. அதுக்கப்புறம் அவரை கிட்ட ஆசனத்தில், அதாவது பக்கத்தில் இருக்கிற ஆசனத்தில் பிரம்மா உட்கார சொன்னார். உடனே அவர் சொன்னோடனே வியாசாச்சாரியர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரோட ஆசனத்து பக்கத்தில் வந்தார்.